தன்னுடைய புதிய விதமான ஒரு பிஸ்டனை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சி அந்த பிஸ்டனை கொண்டுட்டு போய் டொயோட்டோ கம்பெனியில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த பிஸ்டன் யூஸ் பண்ணுங்க, என்ஜினுடைய நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாரு. இதை பார்த்த டொயோட்டோ நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, நீ சொல்கிற மாதிரி இந்த பிஸ்டனில் அப்படியெல்லாம் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் தன்கிட்ட இருந்த காசெல்லாம் போட்டு கடனெல்லாம் வாங்கி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அப்படி கம்பெனி ஆரம்பிக்கும் போது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வந்து அந்த கம்பெனி வந்து இடிஞ்சு போயிடுச்சு. மீண்டும் கடனெல்லாம் வாங்கி கம்பெனி ஆரம்பிக்கிறார். அப்போது 2ஆம் உலகப்போர் வருது. 2ஆம் உலகப்போர் வரும்போது அந்த கம்பெனி மேலே பெரிய குண்டை போட்டுடுறாங்க. இப்போ அந்த கம்பெனி என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியுமே இடிஞ்சு போயிடுச்சு. மீண்டும் தன்னுடைய நம்பிக்கையை, விடாமுயற்சியை கைவிடாமல் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனி தான் இன்னைக்கு உலக அளவில் விரிந்து இருக்கக்கூடிய ஹோண்டா அப்படிங்கிற